மாமல்லபுரத்தில் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் வடிவமைக்கப்பட்ட படிக்கட்டுகளுடன் கூடிய பாறைகள் வெளியே தெரிந்ததால் பொதுமக்கள் அதனை ஆச்சரியத்துடன் பார்வையிட்டவாறு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை 6ஆம் நூற்றாண்டில் துறைமுக பட்டினமாக கொண்டு ஆட்சி செய்த பல்லவர்கள் இங்கு கடற்கரை கோயில், 5 ரதம், குடைவரை மண்டபங்கள் என கல்லிலே கலைவண்ணம் கண்டு காலத்தால் அழியாத கலை படைப்புகளை படைத்தனர். கடற்கரையில் 7 கட்டுமான கோயில்கள் இருந்ததாகவும் அதில் 6 கோயில்கள், குடைவரைகள், கட்டடங்கள், குளங்கள், கிணறுகள் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் இதில் கடற்கரை கோயில் மட்டுமே கடல் சீற்றத்தில் இருந்து தப்பித்து எஞ்சியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த கடற்கரை கோயிலை மத்திய தொல்லியல் துறையினர் ராட்சத அலைகளால் அரிக்கப்படாத வகையில் பாறாங்கற்களை கொட்டி பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை கோயிலின் வலது பக்கத்தில் மண்ணில் புதைந்திருந்த 8 அடி நீளம் அகலம் உள்ள பாறை குன்று ஒன்று கடல் அரிப்பினால் வெளியே வந்துள்ளது. படிக்கட்டுகள் போன்ற அமைப்புடன் இந்த பாறை திட்டு காணப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் இது ஒரு குளமாகவோ அல்லது கிணறு பகுதியாகவோ இருக்கலாம் என்றும், இது மாதிரி கடலில் மாமல்லபுரம் சுற்றி நிறைய பொக்கிஷங்கள் உள்ளது. இங்கு இந்திய தொல்பொருள் துறையும் அகழ்வாராய்ச்சி துறையும் இணைந்து அகழாய்வு செய்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாற்று பொக்கிஷங்களை கண்டுபிடிக்க முடியும் என்கின்றனர்.